இன்றைக்கி காலமாகி போனார் என்பதை என்னால் நம்ப முடியலை. ஏன்னா ஒரு 5 நாளைக்கு முன்பு நானும் பங்கேற்று நடித்த மக்கள் தலைவா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் வடபழனியில் நடந்தது. அதிலே நானும் அவரும் கலந்து கொண்டோம். கையெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு ஒரு ஜீன்ஸில் சட்டை போட்டிருந்தார். அந்த சட்டையே அவருக்கு நல்லா இல்லை. பாக்கியராஜ் எடுத்து வாழ்த்துவார்னு சொல்லும் பொழுதே அவர் நடந்து போகும் பொழுதே சிரமப்பட்டு தான் நான் எனக்கு தோணுச்சு. கவலை அவரை கவ்விக்கொண்டிருக்கின்றதை உள்வாங்கி கொண்டேன். திடீரென்று பாக்கியராஜ் கையில் இதை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நான் நல்லதானே பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி தான் அந்த வேந்தர் டிவியே உலகத்தில் ஒரு டிவி இருக்குன்னே நாம் வந்த பிறதானே தெரியுது. ஏன் இப்போ என்ன போக சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, வேந்தர்கிட்ட அவர் கேட்டிருக்காரு பாக்கியராஜ், இந்த ஒரு சொல் கேளுகிற எனக்கு தாங்கன்னு கேட்டிருக்காரு. கொஞ்சம் பொருளாதார பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதில் வேந்தர் அவருக்கு உதவணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் விலகிக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதில் விலகிட்டேன். இந்த மாரடைப்புக்கும் அவருடைய மன வருத்தத்துக்கும் காரணம் அவருடைய மகன் கொண்டு கதாநாயகன் ஆக்கணும் முயற்சித்தார். அதில் வெற்றி பெறல. அந்த தம்பி மகள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுங்கிறதே பெரிய வலி. அந்த கவலையில் கூட மாரடைப்பு வந்திருக்க வாய்ப்பு. அவர் அரசியலில் வெற்றி பெற முடியாதது ஒரு சோகம். கடைசி காலத்தில் பொருளாதார சிரமத்தில் சிக்கி கொண்டது ஒரு சோகம். ஆக மொத்தம் பாக்கியராஜ் என்கிற நல்ல கலைஞனை தமிழ் திரையுலகம் இழந்துவிட்டது. அவருக்கும் அவரது குடும்பத்துக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலி உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தாவேகாவின் பரப்புரை செயலாளரான திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். தற்போது இயக்குனரும் நடிகருமான பாக்கியராஜ் அவர்கள் காலம் ஆயிருக்காங்க. உங்களுக்கும் அவருக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கு. இப்போ அவருடைய மறைவு எப்படி உங்களுடைய மனது இருக்கு? தமிழ் திரையுலகத்திற்கு இது பேரிழப்பு. இயக்குனர் இமயம் அண்ணன் பாரதி ராஜா மறைந்ததை தொடர்ந்து பாக்கியராஜும் இறந்திருப்பது தமிழ் திரையுலகத்தை சோகத்தில் தள்ளியிருக்கிறது. பாரதி ராஜா, பாக்கியராஜ், இளையராஜா இந்த கூட்டணி ஒரு காலகட்டத்தில் வெற்றி படங்களை தந்தது. பாக்கியராஜனுடைய மௌன மயக்கங்கள் நான் 3 தடவை பார்த்தேன். பாக்கியராஜனுடைய அவர் அறிமுகம் செய்தவர் தான் நடிகை ஊர்வசி. பாக்கியராஜனுடைய முந்தானை முடிச்சு போன்ற படங்கள் தமிழ்நாட்டின் வெற்றி படங்கள். ஒரு கொங்கு சீமைக்குரிய குரலில் ஒரு அடிதடி சண்டை இல்லாத சமூக படங்களை தந்ததில் வெற்றி பெற்றவர் பாக்கியராஜ். அவருடைய மனைவி பூர்ணிமா ஒரு தலை சிறந்த நடிகை. அவர்கள் சங்கரோடு சேர்ந்து நாயகியாக நடித்த மஞ்சில் விரிஞ்ச பூக்கள் என்கிற மலையாள படத்தை நான் 3 தடவை பார்த்தேன். மோகன்லாலுக்கு தான் ஃபர்ஸ்ட் படம். ஆமாம், 3 தடவை பார்த்தேன். அது மாதிரி பாரதி ராஜா அவனுடைய முதல் மரியாதை படத்தை 3 தடவை பார்த்தேன். நான் 3 தடவை பார்த்த படம் இன்னொன்று கமலஹாசன் நடித்த ஓய் சண்முகி. ஒரு வெற்றி படங்களை தந்தவர் இன்றைக்கி காலமாகி போனார் என்பதை என்னால் நம்ப முடியலை. ஏன்னா ஒரு 5 நாளைக்கு முன்பு நானும் பங்கேற்று நடித்த மக்கள் தலைவா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் வடபழனியில் நடந்தது. அதிலே நானும் அவரும் கலந்து கொண்டோம். நான் உரையாற்றியதற்கு பிறகு அவர் பேசினார். அப்பொழுதே நலிந்தும் மெலிந்தும் தான் இருந்தார். அப்போ உங்கள் மனசில் ஏதோ எனக்கு தோணுச்சு. நலிந்தும் மெலிந்தும் இருந்தார். கவலை அவரை கவ்விக்கொண்டிருக்கின்றதை உள்வாங்கி கொண்டேன். பேசினேன். நான் பேசியதற்கு பிறகு அவர் பேச விட்டாங்க.
அப்போ நான் கேட்டேன் மௌன கீதங்கள் எப்போது வந்ததுன்னு. அப்புறம் அவருக்கு உடனே சொல்ல முடியலை. ஒரு ஆள்கிட்ட கேட்டு 81 அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் 3 தடவை அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு பாக்கியராஜை ஒரு நடிகர், ஒரு இயக்குனர் என்று மட்டும்தான் தமிழகம் தெரிந்து வைத்திருக்கிறது. உங்கள் மூலமாக ஒன்றை உலகத்திற்கு சொல்லுகிறேன். தலை சிறந்த பத்திரிகையாளர், நல்ல நகைச்சுவை உணர்வுள்ளவர். பாக்கியா பத்திரிகை வாரந்தோறும் கொண்டு வருவார். வாரந்தோறும் அதை வாங்கி படித்தவன் நாஞ்சில் சம்பத். ஆமாம், நான் பாக்கியராஜ் பத்திரிகை வாரந்தோறும் வாங்கி படிப்பேன். கேள்வி பதில் பகுதி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ரொம்ப நகைச்சுவை கதைகளை இவர் எங்கே தேடுறாருன்னு எனக்கே வியப்பாக இருக்கும். உங்களுக்கு நண்பரா? இதில் தான் அதை வாங்கி படித்தேன். அந்த கேள்வி பதில் புத்தகமாக கூட வெளிவந்தது. 2 தொகுப்புகளாக வந்தது. அதை போன புத்தக திருவிழாவில் கூட அது எங்கேயாவது கடையில் இருக்குமான்னு பார்த்தா அது கிடைக்கல எனக்கு. இன்னைக்கு அவர் மறைந்ததற்கு பிறகு அதை உடனே எங்கேயாவது வாங்கணும்னு நினச்சேன். இனி ஒன்று, வேந்தர் தொலைக்காட்சியில் ஒரு சொல் கேளீர் என்று ஒரு டாக் ஷோ நான் நடத்தினேன். எனக்கு 1,10,000 ரூபா சம்பளம் தந்தாங்க அதுக்கு. திடீரென்று பாக்கியராஜ் இதை கையில் இதை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நான் நல்லதானே பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி தான் அந்த வேந்தர் டிவியே உலகத்தில் ஒரு டிவி இருக்குன்னே நான் வந்த பிறதானே தெரியுது. ஏன் இப்போ என்ன போக சொல்கிறீங்கன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, வேந்தர்கிட்ட அவர் கேட்டிருக்காரு பாக்கியராஜ், இந்த ஒரு சொல் கேளீரை எனக்கு தாங்கன்னு கேட்டிருக்காரு. கொஞ்சம் பொருளாதார பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறோம். அதில் வேந்தர் அவருக்கு உதவணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அதனால் நீங்கள் கொஞ்ச நாள் விலகிக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அதில் விலகிட்டேன். அப்புறம் அது சக்ஸஸ் ஆகலை. நீங்கள் பண்ண அளவுக்கு போகாது, போகவும் செய்யாது, போகவும் இல்லை. அப்போ கடைசி காலகட்டத்தில் கொஞ்சம் பொருளாதார சிக்கல் இருந்திருக்கு. இந்த மாரடைப்புக்கும் அவருடைய மன வருத்தத்துக்கும் காரணம் அவருடைய மகன் கொண்டு கதாநாயகன் ஆக்கணும்னு முயற்சித்தார். அதில் வெற்றி பெறல அந்த தம்பி. இன்னொன்று, தமிழ் படத்துலையும் நடிச்சிருக்காங்க, ஒரு மலையாள படத்துலையும் பிருத்திவிராஜ் கூட நடிச்சிருக்காங்க. அவருடைய மகள் சரண்யா பாக்கியராஜ். பாரிஜாதம்னு ஒரு படம். பாரிஜாதம் மலையாளம் ஒன்று. அதுலேயும் சரியாக அவங்க மின்னவில்லை, மிளிரவில்லை. இனி ஒன்று கவலைப்படக்கூடிய விஷயம், அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. மகள் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுங்கிறதே பெரிய வலி. காலம் கல்யாண வயதெல்லாம் தாண்டி விட்டதுன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகலை. அந்த கவலையில் கூட மாரடைப்பு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அவரை மறைந்து தவிக்கிற சகோதரி பூர்ணிமாவுக்கு, தம்பி சாந்தனுவுக்கு, சரண்யாவுக்கு, அவருடைய ரசிகர்களுக்கு, இதை தாண்டி மக்கள் திலகம் எம்ஜிஆர் தன்னுடைய கலை வாரிசாக அவரைத்தான் அறிவித்தார். எம்ஜிஆர் பேரில் ஒரு கட்சியை தொடங்கி நடத்தினார். அதில் சிஆர் சரஸ்வதி போன்றவர்கள் அந்த கட்சியில் இருந்தாங்க. அவர் அரசியலில் வெற்றி பெற முடியாதது ஒரு சோகம். கடைசி காலத்தில் பொருளாதார சிரமத்தில் சிக்கி கொண்டது ஒரு சோகம். ஆக மொத்தம் பாக்கியராஜ் என்கிற நல்ல கலைஞனை தமிழ் திரையுலகம் இழந்துவிட்டது. அவருக்கும் அவரது குடும்பத்துக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அஞ்சலி உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் அவருக்கும் உண்டான பழக்க வழக்கம்? இல்லை, மௌன கீதங்கள் படம் வெளிவந்து நான் 3 முறை பார்த்ததற்கு பிறகு அந்த படத்தை பாராட்டி அவருக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். கடிதங்கள் உலா வந்த காலம் அந்த காலம். அந்த கடிதத்தை படிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சி என்னை பாராட்டினதுக்கு. அதை விட உங்கள் கடிதத்தில் இருக்கிற தமிழ் என்ன அப்படியே கவர்ந்துடுச்சு. சென்னைக்கு வரும்போது சந்திப்போம், ஒரு நாள் சாப்பிட போவோம் ஹோட்டலுக்குன்னு சொன்னார். நான் சென்னைக்கு வந்தபோது அவரை 1-2 முறை சந்தித்தேன். சில ஆடியோ வெளியிடுகிற நிகழ்வில் நான் அவர் ஒன்றா பேசியிருக்கோம், அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் கடைசியாக பார்க்கும்போதே அவர் உடம்புல ஒரு தொய்வை உங்களுக்கு உணர்ந்தேன். நான் கையெல்லாம் ரொம்ப மெலிஞ்சு ஒரு ஜீன்ஸில் சட்டை போட்டிருந்தார். அந்த சட்டையே அவருக்கு நல்லா இல்லை. பாக்கியராஜ் அடுத்து வாழ்த்துவார்னு சொல்லும் பொழுதே அவர் நடந்து போகும் பொழுதே சிரமப்பட்டு தான் நான் உணர்ந்தேன்.
பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.